அவல் லட்டு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வெள்ளை அவல் வந்து 2 கப் போல் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை அவல் அல்லது சிகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அவலை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க அவலை அதில் சேர்த்துக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா அதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாறக்கூடாது. ஜஸ்ட்டு வந்து அவல் வந்து சூடு ஏறினா போதும். அவல் லட்டு செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக அதை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆனால் போதும். கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அவல் வந்து சூடு ஏறி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுருங்க. அடுத்ததான் அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 10 முந்திரி பருப்பு நல்லா உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் வறுத்து இந்த முந்திரியை இப்போ தனியாக ஒரு அடுத்ததான் அதே நெய்யில் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். நான் கருப்பு திராட்சை யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், திராட்சை நல்லா உப்பெல்லாம் அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ தனியாக அதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் ரவா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரவா ஆட் பண்ணி செய்யும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவல் லட்டு வந்து உங்களுக்கு நல்லா வந்து பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஷேப்பு அதெல்லாம் வந்து நல்லா கிடைக்கும். ரவா நல்லா வறுபட்டுருச்சு. அடுத்ததாக இது கூட ஒரு 1/4 கப் போல் துருவின தேங்காய் நெய்யிலையும் வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஈரப்பதம் எல்லாம் போய் நல்லா வந்துட்டு உதிரியாக இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து இந்த நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த ஈரப்பதம் கொஞ்சம் இருந்ததுனாலும் லட்டு வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே இல்லை. நம்ம வந்து ஈரப்பதம் இல்லாமல் வறுத்துட்டு தேங்காயை சேர்க்கும் பொழுது லட்டு வந்து ஒரு வாரம் போல் வச்சு சாப்பிட்லாம். பதம்லாம் போய் இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு உங்களுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து ஆற வச்சிடலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி வறுத்து ஆற வச்ச இந்த அவலை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிக்கலாம். இது கூட 3 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம எந்த கப்பால் அவல் மெஷர் பண்ணி சேர்த்தோமோ அதே கப்பால் 1/2 கப் அளவு துருவன வெல்லம் சேர்த்துக்கலாம். அதையும் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்தளவு நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க இந்த ரவா தேங்காய் மிக்சர் கூட அப்புறம் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த வெல்லம் அவலை வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த ரவாவையும் வெல்லத்தையும் பொடி பண்ணதை சேர்த்துக்கோங்க. முந்திரி திராட்சைகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் வந்து நான் சூடுபடுத்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்டியால் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கைகளெல்லாம் நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க. அப்போ தான் கட்டிகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். லட்டு பிடிக்கிறதுக்கு நெய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி இதே ஷேப்பில் எல்லா லட்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம். சிம்பிள் அண்ட் சூப்பரான தீபாவளி ஸ்வீட் ரெசிபி அவல் லட்டு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். மறக்காமல் தீபாவளிக்கு இந்த ஈஸியான ரெசிபி அவல் லட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.